நாங்க ஏற்கனவே 850 ரூவாய்க்கு வாங்கிட்டுருக்குறோங்க. ரூ. 830 சிலிண்டர் விலை. வரவனுக்கு எங்களுக்கு ஏத்தி குடுக்குறவங்களுக்கு வந்து சேர்த்தி ரூ. 50 சேர்த்தி ரூ. 880 குடுத்துட்டுருக்குறோம். இந்த சமயத்தில இந்த மத்திய அரசு மறுபடியும் இது எக்ஸ்டெண்ட் பண்ணி ரூ. 50 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, அது வந்து எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியான ஒரு செய்தியா இருக்குது. ஏழைப்பாழைகள்லாம் எப்படி இதை மெயின்டெயின் பண்ணுவாங்க? ஏற்கனவே கொரோனா காலத்துலேருந்தே ரொம்ப உடஞ்சு போய் இருக்கிறாங்க ஜனங்க. மத்திய அரசு கம்மி பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தா, இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருந்தால் நடுத்தர குடும்பத்தினரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் வந்து முதல்ல சிலிண்டர் வந்து மேரேஜ் ஆகாததுக்கு முன்னாடி ரூ. 440 480 சிலிண்டர் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி இப்போ வந்து ரூ. 832 ஆயிருச்சு. ரூ. 832 இந்த இறக்குறவங்களுக்கு சிலிண்டர் கொண்டு வந்து வீட்டுக்கே இறக்குறவங்களுக்கு ரூ. 50 சேர்த்து ரூ. 880 கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து இந்த அரசு வந்து மறுபடியும் ரூ. 50 எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால நாங்கள் வந்து ஒரு ஆர்டினரி நகைக்கடையில் வேலை செய்கிற கூலிக்காரங்க தான். எங்கள் வீட்டுக்கார் வந்து பெயிண்டிங்கு. இப்படி விலை எச்சாயிட்டே போயிட்டு இருந்தால் நடுத்தர வர்க்கமான எங்களுக்கு வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க தான் நாங்கள். இது மறுபடியும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டு இருந்தால் எங்களுக்கு ரொம்ப சிரமமாகும். நாங்கள் ரொம்ப தாழ்ந்த நிலையில் இருக்கிறவங்க இந்த ரூ. 50 ஏற்றுறது வந்து எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏற்கனவே விலைவாசி வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அரிசி வந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து ரூ. 30 நாங்கள் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து அரிசி 1 கிலோ அரிசி நான் ரூ. 80 டெய்லி வாங்கிட்டு இருக்கிறேன். அப்படி வாங்கினா தான் சாப்பாடு கொஞ்சம் நல்லா இருக்குது. ரேஷனில் வாங்குகிற அரிசி கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதையும் யூஸ் பண்ணிக்கிறோம், இதையும் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அப்படி காய்கறிலேருந்து எல்லாமே விலை ஜாஸ்தியாக போயிட்டுருக்குது. அதுலேயும் இந்த சிலிண்டர் விலை ரூ. 50 உயர்த்தினாங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப மோசமான நிலைமையாயிரும். அதனால இந்த மத்திய அரசு கொஞ்சம் எங்களுக்கு சிலிண்டர் விலையை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கணும். இதைத்தான் நான் தாழ்மையாக வேண்டிக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.